பிரைஸ் தி லார்ட். என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, அக்கினி வார்த்தையின் மூலமாக தேவ அக்கினி உங்களுக்குள்ளே பலமாய் இறங்கி வருவதாக. through this word of fire program, let the fire of God come upon you mightily. கடந்த வாரத்திலிருந்து என்னென்ன விதமான அக்கினியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். From the last week, we are meditating upon what type of fire that the Lord is giving unto His children. எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி என்கிற தலைப்பிலே கடந்த வாரத்திலே தியானித்தோம். Last week, we meditated upon the topic, the continually burning fire. இன்றைக்கு ஒளியை கொடுக்கிற, வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வீக அக்கினி. Today, the fire that gives divine light. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும். our life should shine. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய ஒளியை வீசச் செய்கிற அந்த அக்கினியை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே ஊற்றுவார். Let the Lord pour down the fire that makes you to shine. யோவான் 8:12 சொல்கிறது. John chapter 8 verse 12 says, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்று சொன்னார். Once more Jesus addressed the crowd. He said, I am the light of the world. He who follows me will not walk in the darkness, but will have the light of life. I am the light of the world. நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் இந்த உலகத்திற்கு ஒளி. Jesus Christ is a light of this world. அவரே வெளிச்சம். He is the light. அவரை பின்பற்றுகிறவர்கள் Those who follow him, இருளிலே நடவாதபடி ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். they will not walk in the darkness, but will have the light of life. ஆம் பிரியமானவர்களே, Yes, my beloved. உங்களுக்குள்ளே ஜீவ ஒளியை, ஜீவ வெளிச்சத்தை கொண்டு வருகிற அக்கினி, The fire that brings the light of life in you. மத்தேயு 5:14 சொல்கிறது. Matthew chapter 5 verse 14 இயேசு says, சொன்னார், Jesus says, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். you are the light of the world. இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று என்று மத்தேயு 17:2 சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus took Peter, James and John with him, and he was transfigured before them. His appearance changed dramatically in their presence, and his face shone like the sun, and his clothing became as white as light. Matthew chapter 17:2 says so. இயேசு கிறிஸ்துவுடைய முகம் சூரியனை போன்ற ஒரு பிரகாசம். Jesus Christ's face shone like the sun. அவருடைய பிள்ளையாகிய உங்களுடைய முகம், உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே பிரகாசிக்க வேண்டும். Your face, your life also should shine like Jesus Christ. அப்படி உங்களை பிரகாசிக்க செய்கிற அந்த தெய்வீக அக்கினியை இன்றைக்கு உங்கள் மீது கர்த்தர் போடுவார். That the Lord pour down the divine fire that makes you to shine in this world. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஸ்தேவானை பற்றி it speaks about Stephen அப்போஸ்தலர் 6:15 in Acts chapter 6 verse 15. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த எல்லாரும் ஸ்தேவான் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவனுடைய முகம் தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். Then all those who were sitting in the council stared at him, and they saw that Stephen's face was like the face of an angel. ஆம்பரியமானவர்களே, Yes, my beloved. முற்காலத்திலே நாம் அந்தகாரத்திலே இருந்தோம், இப்பொழுதோ கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கிறோம். Once you were in darkness, but now you are the light in the Lord. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். You should walk as children of light. எபேசியர் 5:8 பவுல் அப்படி கூறுகிறார். In Ephesians chapter 5 verse 8, Paul says so. சங்கீதம் 118:27 சொல்லுகிறது. Psalms 118 verse 27 says, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். the Lord is God, makes us to illuminate. ஆம்பிரியமானவர்களே, Yes, my beloved. பரிசுத்த ஆவியாகிய அக்கினி
உங்களை பிரகாசிக்க செய்கிற அக்கினி. The fire of the Holy Spirit is the fire that makes you to illuminate. இந்த பரிசுத்த ஆவியாகிய அக்கினியினாலே நீங்கள் இந்த உலகத்திலே பிரகாசிப்பீர்கள். இருள் எவ்வளவு வேணும் உங்களிடத்திலே நெருங்க முடியாது. You shall shine in this world through the fire of the Holy Spirit, and the darkness cannot come near you. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved, இவ்விதமாய் வெளிச்சத்தை கொடுக்கிற உங்களை பிரகாசிக்க செய்கிற அந்த அக்கினியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழிகள்? what are the ways that you can receive this shine in your life? ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. முதலாவது, First, நம்முடைய கண்களிலே ஒரு தெளிவும் பரிசுத்தமும் அவசியமாகிறது. we need a clearance in your vision and holiness in your life. ஆம் பிரியமானவர்களே, Yes, my beloved, நீங்க பிரகாசிக்க வேண்டும். you should shine. உங்களுக்குள்ளே வெளிச்சத்தை கொடுக்கிற உங்களை பிரகாசிக்க செய்கிற அக்கினி இறங்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கண்களிலே தெளிவும் பரிசுத்தமும் அவசியமாகிறது. Illumination of the fire of the Holy Spirit, your vision should be clear and you should have the holiness in you. மத்தேயு 6:22 அப்படி சொல்கிறது. Matthew chapter 6 verse 22 says so. என்ன சொல்கிறது? What it says? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். The eye is the lamp of the body. So if your eye is clear, your whole body will be full of light. ஆம் பிரியமானவர்களே, Yes, my beloved. நம்முடைய கண்களிலே ஒரு தெளிவும் பரிசுத்தமும் அத்தியாவசியமாகிறது. There should be a clearance and holiness in the vision that we have. நீதிமொழிகள் 4:25 உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Proverbs chapter 4 verse 25 says, let your eyes look directly ahead and let your gaze be fixed straight in front of you. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my beloved children of God. நம்முடைய கண்களிலே ஒரு பரிசுத்தம், நம்முடைய கண்களிலே ஒரு தெளிவு. There should be holiness in our eyes. There should be a clearance in our vision. அதுதான் வெளிச்சத்தை கொண்டு வருகிற அக்கினியை உங்கள் மீது ஆவியானவர் போடும்படி கிரியை செய்யும். That only works to bring the fire of God that makes you to shine. வேத புத்தகத்திலே 1 யோவான் 2:16 சொல்கிறது. 1 John verse 2:14 says, மாம்சத்தின் இச்சை, the lust of the flesh, கண்களின் இச்சை, lust of the eyes, ஜீவனத்தின் பெருமை, the pride of the heart, இவைகளெல்லாம் all these உலகத்தினால் உண்டானவைகள், are coming from the world, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. are of the world, not of the Father. ஆம்பிரியமானவர்களே, Yes, my beloved. கண்களின் இச்சை The lust of the eyes, பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானது. it is not from the Father, but it is from the world. உலகம் என்று சொன்னால் உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசினால் உண்டானது. World means it is coming from the ruler of the world, that is Satan. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு அன்பானவர்களே, Yes, my beloved. பிசாசு நயவஞ்சகமாய் கண்களின் இச்சையை கொண்டு வருகிறார். Satan very cunningly he brings the lust to the eyes. ஏன்? Why? நீங்களும் நானும் வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த அக்கினியை, நம்மை பிரகாசிக்க செய்கிற அந்த தேவ அக்கினியை பெற்றுக்கொள்ளவே கூடாது. Why he brings? For us not to receive the fire that gives you light. இன்று கர்த்தர் உங்களை வெளிச்சத்தை கொடுக்கிற அக்கினியினால் நிறைப்பாராக. Let the Lord fill you with the fire that gives you the light. அதற்கு நம்முடைய கண்களிலே தெளிவையும் பரிசுத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. Let the Lord give us the holiness in our eyes and clearance in the vision. இரண்டாவது, Secondly, நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும். for you and me to shine, நீங்களும் நானும் நம்மை பிரகாசிப்பிக்கிற அந்த அக்கினியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். for us to receive the shine through the fire of the Holy Spirit, we should rise up from the dead. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் எபேசியர் 5:14 Apostle Paul says in Ephesians chapter 5 verse 14, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு,
அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். Awake, sleeper, and arise from the dead, and Christ will shine upon you and give you the light. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். you should arise from the dead. மரித்தோரை விட்டு எழும்பினால், When you rise from the dead, உங்களை பிரகாசிக்கச் செய்கிற அக்கினியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். you shall be filled with the light that makes you to shine. மரித்தோர் என்று சொன்னால் பாவத்திலே மூழ்கி கிடக்கிற அனுபவம். The dead means being immersed in sin. பாவத்தை விட்டு எழும்ப வேண்டும். You should arise from the sin. குற்றங்கள், மாசுகள், பாவ கரைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இவற்றை விட்டு நாம் எழும்ப வேண்டும். Iniquities, uncleanness, sins, unrighteousness, you should rise from those things. அப்பொழுதுதான் Then கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிப்பார். the Lord shall make you to shine. மட்டுமல்ல, Not only that, சரீர தூக்கத்தை விட்டும் எழும்ப வேண்டும். arise from the slumber of your sleep. நீதிமொழிகள் 6:9 சொல்கிறது, Proverbs chapter 6 verse 9 says, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? how long you will lie down, O lazy one? When will you arise from your sleep? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். As God's children, we should be filled with the spirit of prayer. சங்கீதம் 55:17 சங்கீதக்காரன் சொல்கிறார், Psalms 55 verse 17, psalmist says, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், என் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பார். evening and morning and at noon, I will complain and murmur, and he will hear my voice. தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தானியேல் 3 வேளையும் அவன் முழங்காற்படியிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறான். Bible speaks about Daniel. Daniel prayed 3 times a day. He gave praises and prayed to the Lord God. மார்க் 1:35 சொல்கிறது, Mark chapter 1:35 says, இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். early in the morning when it was still dark, Jesus got up and went out to a secluded place and was praying there. இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் சரீர தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. Jesus didn't give importance for the sleep of the flesh. வேதம் சொல்கிறது, Bible says, மலையில் உச்சியிலே போய் ஜெபம் பண்ணுகிறார். he went to the hilltop to pray. கடற்கரையிலே போய் ஜெபம் பண்ணினார். He went to the shore to pray. வனாந்தரத்திலே போய் ஜெபம் பண்ணினார். He went to the wilderness to pray. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். He prayed all night. கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் He பண்ணினார். prayed at the garden of Gethsemane. எப்பொழுதும் விழிப்போடே இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். He was always vigilant and he was praying. எனவேதான் So only அவருடைய முகம் பிரகாசித்தது. his face shone. மூன்றாவது, Thirdly, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, Bible says, தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். shake and arise yourself from the dust. ஏசாயா 52:2 Isaiah chapter 52 verse 2 says, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, shake yourself from the dust. எருசலேமே வீற்றிரு, Arise, O Jerusalem. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. Rid yourself of the chains around your neck, O captive daughter of Zion. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், My dear children of God, நீங்களோ நானும் you and me, தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். we should shake off the dust and rise up. இது ஒரு சாதாரண தூசி தானே. You might say this is an ordinary dust. இதனால நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகிறது What kind of damage it is going to bring in my life? என்று நாம் சாதாரணமாய் எடுக்கக்கூடாது. We should not think it is an ordinary matter. தூசியாய் இருந்தாலும் உதறிவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும். If it is also a dust, you should just shake off and rise up. அப்பொழுதுதான் Then only உங்களுக்குள்ளே வெளிச்சம் கொடுக்கிற அக்கினி, உங்களை பிரகாசிக்க செய்கிற அக்கினி இறங்கி வரும். the fire that gives you the illumination will come inside you. மட்டுமல்ல, Not only that, ஆவிக்குரிய நித்திரையை விட்டும் நாம் எழும்ப வேண்டும். we should rise up from the slumber of the spirit. ரோமர் 13:11 சொல்கிறது, Romans chapter 13 verse 11 நித்திரையை says, விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. do this knowing that this is a critical time. It is already the hour for you to awaken from your sleep. For our salvation is nearer to us now than when we first
believed. லூக்கா 21:36 Luke chapter 21:36 says, இயேசு கிறிஸ்து சொன்னார், Jesus says, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். but keep alert at all times, praying that you may have the strength and ability to escape all these things that are going to take place and to stand in the presence of the Son of Man. ஆம் பிரியமானவர்களே, Yes, my beloved, இன்றைக்கு நீங்க கர்த்தருக்காக எழும்பணும். today you should rise up for Jesus. மரித்தோரை விட்டு எழும்பணும். Rise up from the dead. ஆவிக்குரிய நித்திரையை விட்டு எழும்பணும். Rise up from the slumber of the தூசியை spirit. உதறி விட்டு எழும்பணும். Shake off the dust and rise up. பாவத்தை உதறி விட்டு எழும்பணும். Shake off the sins and rise up. சரீர தூக்கத்தை உதறி விட்டு எழும்பணும். Shake off the sleep of the flesh and rise up. ஏனென்றால் Why? நீங்க இந்த உலகத்திலே வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Because you are light unto this world. இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். You should give the light unto this world. அதற்கு For that, வெளிச்சம் கொடுக்கிற தெய்வீக அக்கினி, the fire that gives the light, உங்களை பிரகாசிக்க செய்கிற தெய்வீக அக்கினி, the divine fire that makes you to shine, உங்கள் மீது இப்பொழுது இறங்க வேண்டும். it should come upon you today. உங்கள் மீது இப்பொழுது இறங்க It வேண்டும். should come upon you right now. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாஞ்சையோடு இருக்கிறீங்க? How many of you have such an eagerness in your life? Wherever you go, நீங்க எங்க சென்றாலும் you should know that you are a light. நீங்க ஒரு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. The Lord wants to make you shine. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகவே உங்களை பிரகாசிக்க செய்கிற அக்கினியை உங்கள் மீது போட வந்திருக்கிறார். For that the Lord has come down to give you the fire that makes you to shine. லூக்கா 12:49 சொன்னார், Luke chapter 12 verse 49 says, இந்த பூமியில் மேல் என்னுடைய அக்கினியை போட வந்தேன். I have come to put the fire upon this earth. உங்கள் மீது என் அக்கினியை போட வந்தேன். I have come to put fire upon you. அந்த அக்கினி இப்பொழுதே உங்களுக்குள்ளே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I want the fire to be kindled right now. இன்றிலிருந்து, From today, இந்த செய்தியை கேட்ட அந்த நிமிஷத்திலிருந்து, from the minute that you have heard this message, எங்கே போனாலும் wherever you go, நீங்க பிரகாசிக்க போகிறீர்கள். you shall shine. நீங்கள் வெளிச்சமாய் எழும்ப போகிறீர்கள். You shall rise up as light. உங்களை வல்லமையுள்ள பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த God போகிறார். is going to use you as a mighty vessel. உங்கள் வெளிச்சத்தை கண்டு இருளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்கள் உங்கள் அண்டை வருவார்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பிற்குள்ளே கடந்து வருவார்கள். When the people see your light, the people in the darkness shall come to you, shall come to the salvation that is in you. உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிற இந்த பிரகாசத்தை, வெளிச்சத்தை கண்டு சத்துரு நடுங்குவார். The enemy shall tremble before you by seeing the light in you. ஆமென். Yes, amen. அந்த அனுபவத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். That the Lord give you such an experience. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? Let us close our eyes for a minute. ஆண்டவர்ட்ட கேளுங்க. Ask the Lord, நான் பிரகாசிக்கணும் பாப்பா. Lord, I have to shine. நான் வெளிச்சம் கொடுக்கணும். Lord, I have to give light. என்னை பிரகாசிக்க செய்கிற அந்த அக்கினியை என் மேல போடுங்கப்பா. Lord, put the fire that makes me to shine. வெளிச்சம் கொடுக்கிற அந்த தெய்வீக அக்கினியை என் மீது போடுங்க. Lord, put the fire upon me that gives light. நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். Lord, I am the light unto this world. நான் எங்கு போனாலும் என்னிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். Let the light shine from me. மந்திர கட்டுகளை, சூனிய கட்டுகளை சுட்டரிக்கிற அந்த வெளிச்சத்தின் வல்லமை எனக்குள்ளது புறப்படி செல்லட்டும். Let the power of the light from the fire rise up and go against the witchcraft powers and evil powers in this world. இருளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்களுடைய அத்தனை இருள்களையும் எனக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் கொடுக்கிற அக்கினி, என்னை பிரகாசிக்க செய்கிற அக்கினி சுட்டரிக்கட்டும். Let the fire that gives the light, let the fire that makes me to shine, let it burn down the darkness in which the people are bonded. பாவம் என்கிற இருளை எனக்குள் இருக்கிற அக்கினி சுட்டரிக்கட்டும். Let the fire destroy the darkness of sin. எனக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக அக்கினி சாபம் என்கிற இருளை சுட்டரிக்கட்டும். Let the divine fire in me burn down the darkness of curse. எனக்குள்ளே இருக்கிற தெய்வீக அக்கினி வியாதி என்கிற இருளை சுட்டரிக்கட்டும். Let the divine fire in me burn down the darkness of disease. எனக்குள்ளே இருக்கிற தெய்வீக அக்கினி மரணம் என்கிற இருளை சுட்டரிக்கட்டும். Let the divine fire in me burn down the
Amen. Darkness of death. எனக்குள்ள இருக்கிற தெய்வீக அக்கினி பிசாசு என்கிற இருளை சுட்டரிக்கட்டும். Let the divine fire in me burn down the darkness of Satan. இருளின் ராஜ்யத்தை சுட்டரிக்கட்டும். Take down, burn down, bring down the kingdom of darkness. இருளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வரட்டும். Let it bring out the people that are in the clutches of darkness. அப்படிப்பட்ட அக்கினியை என் மேல போடுங்கப்பா. Lord, put upon me such a fire. அப்படிப்பட்ட அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்கட்டும். Lord, let that fire come upon each and every person. ஒவ்வொருவரும் உமக்காக பற்றி எரியட்டும். Let each and every person burn for you, Lord. உம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியட்டும். Through your children, let the revival fire burn in this nation. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். Let the works of Satan be destroyed. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். Let the heavenly powers, the powers of the realms, let it be shut down right now. ஒவ்வொரு வரையும் வல்லமையுள்ள பாத்திரமாக எழும்பி பிரகாசிக்கப்படும். Lord, make your children rise up and make them as a powerful vessel. நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். Lord, thank you for doing so. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. In the name of Jesus we pray. Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், Truly I say to you, நீங்கள் பிரகாசிப்பீர்கள். you shall shine. உங்களை பிரகாசிக்க செய்கிற அக்கினி இறங்கி இருக்கிறது. The fire that makes you shine has come upon you. உங்கள் மீது இறங்கி இருக்கிறது. It has come upon you. நீங்க சாதாரணமான ஆள் அல்ல. You are not an ordinary person. You are something special. You are something supernatural. நீங்கள் விசேஷமானவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவராய் You are something very powerful. நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள். எனவே நீங்க சந்தோஷப்படுங்க. So you be happy. தைரியமா இருங்கள். Be of courage. இந்த அக்கினியை பற்றிய இன்னும் தொடர்ச்சியான செய்தியை அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். Let us continue to meditate about the same fire in the next episode. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் வல்லமையை கொடுத்திருக்கும், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும். This message surely have brought power and blessing in your life. யார் யாருக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. Share this message to how much ever people you can. நீங்க எப்படி நீங்க இந்த மெசேஜ் மூலமா தொடப்பட்டீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டீங்க என்பதை குறித்து எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. You can send a message about how you have been blessed through this word. நாம் இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம். Let us join together and lift the name of the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Amen.